பாசத்தினை பரணிதி பதுக்கி வைத்த பாட்டன், நேசத்தினை நெஞ்சகத்தை நெகிழ செய்யும் பாட்டி. நாளடக்கும் தூரம் அனுதினமும் பாட்டி நடக்கும் சமையலறை, பாடம் கருத்தும் பாத வெடிப்புகள், பாட்டன் சுமக்கும் காலம் வரை. வென்ற வாழ்க்கை விடைத்தானவில்லை, சென்ற இடமெல்லாம் செழித்தோங்கவில்லை. ஈன்ற செல்வங்களுக்கு வழிகாட்டி வாழும் தோன்றா கடவுள்தான் பாட்டன் பாட்டி. பழைய கதையில் பாட்டி சொல்வார், அழகிய தமிழில் பாடி சொல்வார். விளையா சிறுவன் ஐயரும் முன்னே இறையூட்டி மயில செய்வார். பயணக்கதையில் பாட்டன் சொல்வார், விளக்கம் கேட்டால் விடுகதை என்பார். துயரம் நிறைந்த தூரம் கூட தோளில் கிடத்தி சுமந்து செல்வார். முதுமை சுமக்கும் பாட்டன் பாட்டி வறுமை கண்டால் அஞ்சுவதில்லை. மறக்கும் இயற்கை மருத்துவம் இவர்களுக்கு செலுத்தி நிற்கும். உயர்ந்திருக்கும் இவர்களுக்கெல்லாம் இன்மொழியில் இலக்கணம் எழுதி பணிந்து நிற்கும் பாதசுவடிகளில். நம் இன்றைய சந்ததி முன்னேற்ற பாதையில் சென்று சிறப்புடன் சிகரம் தொட தொடக்கமான பொங்கல் போல் இருந்தவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகளே. அவர்களை மறக்காமல் வணங்குவோம். அவர்கள் வழி பெறலாமல் நம்முடைய நம் வீட்டு தாத்தா பாட்டிகளின் அனுபவங்கள் கற்றுத் தந்தன. மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் என்பது ஆன்றோர் கூற்று. மறந்து போன மண்பானை சோறு, இடிந்து போன திண்ணைகள், மாயமாய் போன மரக்குதிரை, இந்த வரிசையில் காணாமல் போனது நம் தாத்தா பாட்டி உறவு முறையும் தான். தாத்தா பாட்டி இல்லாத வீடு இக்கால பெற்றோர்களுக்கு வேண்டுமானால் சுதந்திரமாய் இருக்கலாம். ஆனால் இக்கால பேர குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொர்க்கமானதாக இருக்காது. இப்போதைய இயந்திரமான வாழ்க்கையில் நாம் தொலைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பொக்கிஷமான உறவு நம் தாத்தா பாட்டி உறவுகளே. பாசம், பரிவு, அக்கறை, கலாச்சாரம், ஆரோக்கியம், வாழ்வியல் முறை என்று வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செயல்முறையில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள் தான் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி தின வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளிக்கு வந்து பிஜிஆர் கிட்ஸ் பள்ளியிலிருந்து நீங்கள் அனைத்து தாத்தா பாட்டிகளும் வந்து முன்னேற்றி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்திலையும் எங்கள் குழந்தைங்களுக்காக எங்கள் பிஜிஆர் ஸ்கூல் பள்ளி மூலமாக நீங்கள் எல்லா தாத்தா பாட்டிகளும் வருகை புரிவதற்கு ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அதிகமாக பக்கம் பேச வராது. சின்ன வயசுல வந்து நான் எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்து வளர்ந்தோம். என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களோட நற்பண்புகள், அவங்க எப்படி நடந்து வந்த பாதைகள், அந்த அனுபவம் தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்தும். ஸோ அந்த மாதிரி நான் என் தாத்தா பாட்டிகள் நிறைய கற்றுக்கிறேன். ஸோ இந்த நம்ம பிள்ளைங்களும் வந்து பிக்ஸாக தாத்தா பாட்டிகள்லாம் வந்துருக்கீங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு நாள் இருந்து அந்த நாளில் நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக அந்த பிள்ளைங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே செய்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல்லேருந்துமே அந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சர்ஸ், அப்புறம் வந்து காலாளர், அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு. உருவாகும் நல்ல காலம் ஒன்று, உருவாகும் நல்ல காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமா. வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்குலாம் நல்லா அறிவுபூர்வமாக எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இதை குழந்தைங்க நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வளருவாங்க, வேலை செய்வாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க. இந்த சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா டேயும் கொண்டாடுங்க. அவங்களுக்கும் ஒரு புதுசாக ஒரு முஜினல் டேனா முஜினல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுவாக இருக்குது. இங்கே முக்காசு எனக்கு தெரிஞ்சு இங்கே பாக்கி ஸ்கூலாக கொண்டாடுவாங்க. கிட்ஸ்க்கு சிபிஎஸ் வேறு நல்லா இது டேலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதுமாரி டீச்சர்ஸும் நல்லா இது பண்ணுறாங்க. எப்போ கேட்டாலும் பாப்பா என்ன பண்ணா டெய்லி கூட ஃபோன் பண்ணி நான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணான்னு கேட்பேன். கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பேன். அதுமாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. பண்ணிட்டே தான் இருக்கா. இங்க சைலண்ட், அங்க போய் டபுள் மடங்கா எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அது பேப்பர் இருக்குதா நாங்கள் அட்மிஷன் போட வரல ஒரு 4-5 குழந்தைங்களாம் இருந்தாங்க. நாங்கள் பயப்படாமல் இங்கே வந்து சேர்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து 3 வேற டைம் ரொம்ப
நீங்க செலிப்ரேஷன் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் நிகழ்ச்சியை போட்டா ரொம்ப அழகான சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம். குழந்தைங்க நிறைய பேசுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க, நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அது நினைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எங்களோட வாழ்க்கைகள் நீங்க மேலும் வளர்றதுக்கு நாங்கள் எப்படி வந்து யூகேஜி படிக்கிறீங்க, 2வது வருஷம் படிக்குது. ஆல்ரெடி நிறைய நான் ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்கேன், மேம் பற்றி சொல்லியிருக்கேன், எல்லா பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தாத்தா பாட்டிலாம் வரமாட்டாங்க ஓகேவா. ஏன்னா எப்போவுமே பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி தான் வருவாங்க, அப்பா அம்மா மட்டும் தான் வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயம் உண்மையாகவே நல்லா இருக்கு. எல்லாருமே தான் ஸ்கூலில் பசங்க எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வருவோம் விட்டுட்டு போவோம், தாத்தா பாட்டிக்கெலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சிருங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு. தேங்க்யூ மேம். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை யாரும் வீட்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்களும் இல்லை, நம்மளுக்கும் அந்த அளவுக்கு பார்க்க முடியாத மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கொடுத்தோம், பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரி இல்லை மற்ற எல்லா டெவலப்மெண்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் பாப்பா விட்ட போது இருந்ததுக்கு இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஓரளவு எனக்கும் தெரியுது. ஸோ இது நல்ல பயமா இருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ல விடுறப்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸ்கூல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விடுறப்ப ரொம்ப பயப்படுவேன், பக்கத்துல வர ஆள் இருக்கு வெளியில ஓடிடுவோம் அப்படின்லாம் நான் பயப்படுவேன். ஆனா இங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க. நான் என்ன நினைப்பேன்னா குழந்தைங்களை வந்து சும்மா படிக்கணும் எழுதணும் அந்த மாதிரி அதை பிரிக்க கூடாது, அதனாலவே அதுங்க கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்கூலை கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகள் எல்லாம் வந்து தாத்தா பட்டி வளர்க்குற மாரி யாராலையும் பொறுப்பாக வளர்க்க முடியாது. அவங்க வந்து பராமரிச்சு எல்லாத்தையும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும், காலம்பரை 6 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும், நைட்டு 10 மணிக்கெலாம் படுத்துடணும். அதுமாரி எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாலும் இந்த பிள்ளைங்க வந்து நல்லாயிருக்கும். வளர்க்கும் போதே நம்ம எல்லாமே சொல்லி வளர்க்கணும், எல்லா பிள்ளைங்களும் கொடுக்கணும், எல்லாரோடையும் நல்லா விளையாடணும், நல்லா சேரணும். அதுமாரி எல்லாமே நம்ம என்ன பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதுதான் அவங்களுக்கு அறிவுரிமா இருக்கும். அதனால் இந்த ஸ்கூலில் நாங்கள் சேர்க்கறதுனால பெருமை தான் பண்ணுறோம். நல்லா சூப்பராக எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, நல்லா எல்லாம் பிள்ளைகளை கொண்டாந்து சேர்க்கும்போது கொஞ்சம் அவ்வளோதான் இருக்குது, அப்புறம் சரியாக வந்துருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம். ஒரு பிள்ளைங்க அவங்க சொன்னாலும் ஆர்டருக்கு போய் கேட்ட விட்டு தாண்டா பிள்ளைங்க அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதோட நீங்கள் வந்து மாற்றி ஒரு நாளைக்காவது வந்து பிள்ளைங்களோட வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைங்க என்ன குறைபாடு இருந்தாலும் சொல்லுவாங்க, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். புரியுங்களா? அதனால் நீங்கள் வந்து மாத்திர ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து கலந்து பேசிக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் சொல்லி கொடுத்தவங்க நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களை கண்காணிக்கணும். இவங்க ஹோம் ஒர்க் எழுதி கொடுக்குறாங்க, அதை எழுதுறாங்களா சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். நீங்களும் அம்மா அப்பா பார்க்கணும், இல்லை தாத்தா பாட்டி யாராவது ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதை பாருங்க. அப்போ தான் பிள்ளைங்க நல்லா வளர்ச்சி அடையணும். இங்கே எந்த பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் அருமையாக பார்த்துக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல விதமாக எல்லாம் படிக்குதுங்க. இது என் பேத்தி போகவே போகாது, அவளோட அவங்க அம்மா அவ்வளோ பேசும். இது போக மாட்டேங்கிறாலே எனக்கு வெக்கமாக இருக்குது, வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறாளே, நம்ம ஒரு நேரம் போவோம் அப்படின்னு இப்போ தன்னால. ஆனால் ஏசிருக்க ப்ரெஷ் பண்ணுறது ஒன்றையும் கிடையாது. ப்ரெஷ் பண்ணிட்டா உடனே கிளம்பிடுவேன். அதான் அடுத்து அதான் நான் பண்ணுவேன். ஏசிருக்கானா ப்ரெஷ் பண்ணிட்டான்னா உடனே வெளியில் நோச்சி காட்டணும் கிளம்பிடுவேன். அதுதான் கொஞ்சம் லேட்டாகுது தவிர மற்றபடி நல்ல மாதிரியாக கிளம்பிடுறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் நல்ல விதமாக எல்லாம் பார்த்து எல்லாம் செய்கிறீங்க, இது ரொம்ப சந்தோஷம். அது வந்து பாட்டிகள் தாத்தா எல்லாம் வர சொல்லியிருந்தீங்கல்ல, அது நல்ல ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேத்தியோட நான் ஆடுவேன் பாடுவேன் என்னோட செய்யறாங்க, அதனால ரொம்ப சந்தோஷம். நான் வந்தது நீங்கள்லாம் இதெல்லாம் வரவழைச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கு மறுபடியும் ஒரு கேட்குறப்பையும் வரமாட்டாங்க, அவங்க ஷை டைம் வரமாட்டாங்க. திரும்ப எல்லாருக்கும் கால் பண்ணி ஒருத்தவங்களுக்கா பேசுவோம், கண்டிப்பாக வந்தாலும் வரலாம்னு சொல்லி பரவாயில்ல. எல்லாருமே
ரொம்ப நன்றி வந்ததுக்கு. உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, அது பெரிய விஷயம். நீங்க வந்து ஏன்னா எப்படி நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், பிள்ளைங்களோட ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் அந்த உங்க கூட இருக்கிறது நல்லா சந்தோஷமா இருக்கும். அதுக்காக அரேஞ்ச் பண்ணதுதான். ஓகே. அவங்க தான் கட்டலாம்.